ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான நியூ ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் மூலமாகவே ஆக்டிவேட் பண்ணி எப்படி புதுசாக ஒரு பின் செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட இந்த மாதிரி பேங்கிங் வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட இந்தியன் பேங்க் நியூ ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க இந்தியன் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு ஏடிஎம் மிஷினில் உங்களோட ஏடிஎம் கார்டை ஃபஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டும். இதில் ரெண்டாவதாக ஜென்ரேட் செட் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். ஸோ கரெக்டாக பார்த்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கிளியராக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தப்பாக என்ட்ரு பண்ணோன்னா நமக்கு எரர் வரும். அதனால் கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் கரெக்ட் இன்கரெக்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் கரெக்ட் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களோட ரீஎன்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்கும். அதாவது திரும்ப உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். திரும்பவும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் திரும்பவும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ரைட் சைடில் இருக்க கரெக்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட் யுவர் ட்ரான்சாக்ஷன் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் உங்களோட நேமு, அக்கௌண்ட் நம்பரு, மொபைல் நம்பர் எல்லாமே காட்டும். எல்லாம் கரெக்டாக தானே அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடில் கன்ஃபார்ம் இருக்கும். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட் ட்ரான்சாக்ஷன் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்ட்டு வரும். இப்போ டிஸ்பிளேயில் தேங்க்யூ ஃபார் யூசிங் இந்தியன் பேங்க் ஏடிஎம், ஓடிபி வில் சென்ட் யுவர் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ நம்ம ஏடிஎம் கார்டை மிஷினில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நம்மளோட ஏடிஎம் கார்டை திரும்ப இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் ஏடிஎம் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு முதல்ல வந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஜென்ரேட் செட் பின் கிளிக் பண்ணோம் முதல்ல. அதே மாதிரி 2வது ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணணும். இப்போ செட் பின் கிளிக் பண்ணணும். 2வது இருக்க ஆப்ஷன் செட் பின் கிளிக் பண்ணதுமே என்டர் யுவர் மொபைல் நம்பர். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணதுமே ரைட் சைடில் கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இப்போ நம்ம ஓடிபி நம்ம ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நமக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணணும். ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் நமக்கு இப்போது கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி ஓடிபி என்டர் பண்ணி கரெக்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்லேயே நமக்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பின் செட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பரை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதும் ரீஎன்டர்னு கேட்கும். திரும்பவும் அதே 4 டிஜிட் பின்னை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுமே அவ்வளோதாங்க. வித்தின் செகண்ட்லேயே உங்களோட ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் ஆகி நீங்கள் கொடுத்த 4 நம்பர் தான், அதில் கடைசியாக செட் பண்ண அந்த 4 நம்பர் தான் உங்களுக்கு பின்னாக செட் ஆயிரும். யுவர் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவே நீங்கள் உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி பின் செட் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.